சரிங்களா, எப்படி இருக்கீங்க? தோசை மாவு இல்லைனா இட்லி மாவு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. அவளையும் ரவையும் வச்சு இன்ஸ்டண்ட்டாக தோசை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்பால் நம்ம வந்து 1 கப் எடுத்துக்கிறோம் ரவை. 1/2 கப்பு அவல் எடுத்துக்கோங்க. அது வந்து கெட்டி எவ்வளோ இல்லை மெலிசு எவ்வளோ எதாக இருந்தாலும் 1/2 கப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தனித்தனியாக ஊற வச்சுருங்க. ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சுட்டு ஊற வச்ச ரவையும் அவளையும் ஒன்றா கொட்டி நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் போடல. வெங்காயமும் கொத்தமல்லி காரத்துக்கு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். போட்டு அரைக்க போகிறேன். அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போடுறேன். கொஞ்சம் தான் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. 1 கரண்டி நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் சோடா சேர்க்குறது உங்கள் இஷ்டம்தான், வேணான்னா விட்டுருங்க. ரவையும் சேர்ந்து நம்ம அரைச்ச தோசை இப்படி தான் வந்திருக்கு. இதுக்கு ஏதாவது சட்னியோ சாம்பாரோ வச்சு சாப்பிட்லாம். இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.